வெல்கம் டு ஜர்னி ஆஃப் திவ்யா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஓகே, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய மேக்ஸிமம் க்ரோஷெட் ஆர்டர்ஸ்லாம் இன்றைக்கி தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் எந்தெந்த ஆர்டர்ஸ்லாம் இன்றைக்கி நம்மளை விட்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருகர் தாங்க, எங்களுடைய ஃபேவரட் முருகர். இவரும் எனக்கு வந்த ஆர்டர் தான். ஒன், அப்புறம் முருகர்லேயே கீ செயின் ஒன்று கேட்டிருந்தாங்க, அது ஒன்று. குட்டி முருகர், அப்புறம் கஸ்டமைஸ்ட் டால் இது கேட்டிருந்தாங்க, இதுவும் போவோம் இன்னைக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த ஷெல் வச்ச ஹாட் கிச்சன் தான். ஆக்சுவலாக நான் கோவிலில் தான் வச்சு வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி கோவிலில் வச்சு வீடியோ எடுக்க சொல்லலான்னு இருந்தேன். ஐ மீன் கோவிலுக்கு வெளியே ஒரு பிளேஸ், இந்த மாதிரி வயல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல. ஆனால் எனக்கு என் தங்கச்சி மேலே நம்பிக்கை இல்லை கைஸ், அவள் எடுப்பாளா எனக்கே தெரியாது. அதனால் நானே வந்து எதுக்கு நம்ம கிளம்புறப்ப நம்மளே ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோக்கு மட்டும் எடுத்துட்டேன். பட் கோயிலாண்ட போயிட்டு கன்ஃபார்மாக நான் வந்து 2 முருகரை வச்சு என் கூட ஃபோட்டோ எடுத்துப்பேன், வீடியோ எடுத்துப்பேன். Hope you all love this. Cuteல ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு முருகர் பண்ணப்போ ஃபஸ்ட்டு முருகர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் செகண்ட் முருகர் பண்ணோன்னா செகண்ட் முருகர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் எங்கள் மம்மி டாடி கிட்ட உங்களுக்கு எந்த முருகர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டால் பெரிய முருகர் தான் கலையை அழகா இருக்காருன்றாங்க. ஓகே, ரெண்டும் நம்ம பண்ணது தானேன்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த முருகர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய். ஆக்சுவலாக இந்த 2 முருகரும் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச முருகர். இருந்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நானும் டெய்லி வச்சு பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து இந்த நாள்லேருந்து அந்த 2 முருகரும் நம்மக்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க, ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முருகரும் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக க்ரோஷெட்டில். அது வந்து இதோட பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், ஆர்டரை பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர்டர் வந்து செகண்ட் டே டெலிவரி பண்ணலாம். அப்புறம் கோவிலில் மீட் பண்ணலாம், டெலிவரி பண்ணலாம். ஓகே பாய். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் கோவிலில் மீட் பண்ணலாம். ஓகே, போயிட்டு வரலாம். நாங்கள் ஒரு 7:30 கிட்டே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா சரியான மழை, ஸ்கைலாம் அப்படியே ரொம்ப இருட்டுக்கிட்ட, நல்லா வானமே ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இருட்டு, ஒரே குதிரு, எங்கே போகிறதுனே தெரியல. சரி ஓகே, 2 அக்காங்களும் மேலே போகிறாங்களே, நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் மேலே வந்து பார்த்தா எனக்கும் சர்ப்ரைஸு. என்னடா இது மேலே ஃபுல்லாக நமக்கு ஆப்போசிட் கலரில் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேயும் தவறி மழையில் நனையக்கூடாது, நனைஞ்சிட்டோம், ஃபுல்லாக குளிர் வந்துடும், ஃபீவர் வந்துடும் சொல்லிட்டு நானும் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். எங்கள் அக்காக்காரி ஒருத்தி மழையும் இருக்கு பெரியும் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னு வந்துட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு. நானும் அப்படியே இன்னசென்ட் ஃபேஸை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டேன், நான் தான் உங்கள் பெரி பாய். எங்கள் அக்கா நிறைய சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு லைக் போட்டு நிறைய பண்ணீங்கன்னு. இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பெரி உங்ககிட்ட வர ஃபன் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். எங்கள் அக்காளுக்கு டஃப் குடிப்போம் இந்த பெரி பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரேன். பாய் பாய்.
அப்படியே என்னோட பெர்ஃபார்மன்ஸும் எல்லாருக்கும் பிடிச்சா கமெண்ட்ல பெரிய பெரியன்னு தட்டி விடுங்க. பெரிய ஆர்மின் இல்லைனாலும் கொஞ்சம் பெரிய பாய்னு தட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்னவோ சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஆண்டாள் குப்பத்துக்கும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிறுவாபுரி போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட்டில் வந்து சிறுவாபுரி போகிறீங்க பக்கத்தில் இருக்க ஆண்டாள் குப்பத்துக்கோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிடுவீங்க. அதனால் சரி ஓகே இந்த டைம் நம்ம கன்ஃபார்மாக போகிறோன்னு சொல்லிட்டு நானும் பிளான் போட்டு பக்காவாக கிளம்புனா வெளியே வந்து பார்த்தா சரியான மழை. ஐயோ! இந்த மலைக்கே சிறுவாபுரி கோயில் வந்து ரொம்ப ரோடெலாம் கொஞ்சம் தண்ணியாகிடுமே சேராயிருமே நான் யோசித்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் ஆண்டாள் குப்பை நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது. மழை டைமில் நம்ம போய் ஆகணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து அந்த கோவில் மட்டுமே இருக்க மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ ஆண்டாள் குப்பம் வீடியோவும் வந்து சீக்கிரம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வரும். அப்படியே போகிற வழியில் மழைன்றதுனால எப்பவுமே கருப்பட்டி காஃபி கடையில் டீ குடிப்போம். குடிச்சிட்டு அங்கேயே ஒரு 1/2 hour கிட்டே இருந்துட்டோம் கைஸ். ரொம்ப மழை பெஞ்சுது. ரொம்ப நனைஞ்சிட்டோன்னா எனக்கு என் தங்கச்சிக்கு என்னென்னா அவள் தான் வண்டி ஓட்டுவா. அவள் ஓட்டுறப்ப ரொம்ப குளிரும் அவளுக்கு. எனக்கு காது வலி வந்துடும் கோல்டில். அதனால் எப்படியோ கோயில் போய் சேர்ந்துட்டு உள்ளேயே என்ட்ரன்ஸ்லேயே முருகர் கிட்டேயே போயிட்டு பார்த்துட்டு இந்த வாட்டி முருகரை ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நான். அவ்வளோ கிட்ட போய் பார்த்தேன். பார்த்துட்டு சரி மழைன்றதுனால நாங்கள் வந்து உள்ளேயே வந்து இருந்துட்டோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு மழை தான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத இடமா பார்த்து அங்கேயே நாங்கள் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் கோவில் வந்துட்டோம், சாமியை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிரசாதம் இல்லாமல் எப்படி சொல்லிவிட்டு லெஃப்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி கடை, பிரசாதம் கடைன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. புளியோதரை, பொங்கல், லெமன் ரைஸ், அதிரசம் சொல்லிட்டு நிறைய விற்றுட்டு இருந்தாங்க அந்த குட்டி கடையில். நான் போயிட்டு நாங்கள் எப்போவுமே ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் புளியோதரை மேலே தான். அதனால் புளியோதரை எவ்வளோன்னு கேட்க அவரை 30 தாம்மான்னு சொல்ல சரி 30 rupeesன்னு சொல்லிட்டு புளியோதரை மட்டும் 30 rupeesக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மழை இல்லாத சமயத்தில் நாங்கள் வருவோம். வந்து அந்தளவுக்கு வந்து எங்களால் கிளியராக பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கும். அதனால் வந்து அந்தளவுக்கு கோயிலில் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்காது. இந்த வாட்டி நாங்கள் ஃபுல்லாக கிளியர் கட்டாக எல்லாம் கிளியராக பார்த்ததுனால எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த வாட்டி நான் கோயிலுக்கு போனது. போயிட்டு புளியோதரையை சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலில் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அந்த ஆதி மூலவர் இருப்பாங்கள்ல அந்த இடத்துல நான் நிற்கிறப்ப எல்லாருக்கும் பூ கொடுத்துட்டே இருந்தாங்க. சாமிக்கிட்ட இருக்க பூவை எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஸ்தூரி பூ கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குஷியிலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு வரப்போ அந்த பூ கொஞ்சம் சேஃபாக வீட்டில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கட் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தேன். வந்துட்டு எனக்கே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இந்த வாட்டி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் காய்ஸ் சாமியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் பிளான் பண்ண மாதிரியே நான் செஞ்ச க்ரோஷெட் முருகரை வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு நல்லா ஒரு 2 to 3 கிளிக்ஸ் தான் எடுத்தோம். என் தங்கச்சி தான் எடுத்தோம் ஆக்சுவலாக. அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டைம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வெயிலில் போகிறத விட நாங்கள் மழை சமயத்தில் போகிறப்ப ரெயினில் நனைஞ்சிட்டே போயிட்டு என்ன தான் குளிர் காது வலின்னு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. போயிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கருப்பட்டி காஃபி கடையில் குடிச்சிட்டு ஃபுல்லாக சிறுவாபுரி கோயிலே இன்றைக்கி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது. ஃபுல்லாக பார்த்துட்டு வர வழியில் ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. வர வழியிலையுமே வந்து ரொம்ப ரெய்னி சீசன்லாம் எங்களுக்கே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்படியே போகிறப்ப சரவணா ஸ்டோரில் வாங்கினோம்ல ட்ரெஸ்ஸு அதுக்கு அந்த சாரிக்கு ஏற்ற ப்ளவுஸ் வாங்கிட்டு சில்க் காட்டன் வாங்கிட்டு அப்படியே என் தங்கச்சிக்கு வந்து போர்ட்ரேட் மெஹந்தி ஆர்டர்ஸ்லாம் வந்தது அந்த மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியலில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மந்தோட ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு நானே பண்ணிக்க வேண்டிய நிறைய இருக்கா. எங்கள் மம்மிக்கு பர்த்டே வேறு வந்து சண்டே க்ரோஷெட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கா. அதனால் சரி ஓகே கொஞ்சம் நிறைய கேப் விட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் வந்து சரி இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்க சொல்லிவிட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இன்னியோட வீடியோ முடிஞ்சிடுச்சு சிறுவாபுரி ப்ளாக். ஸோ நெக்ஸ்ட்டு ஆண்டார்குப்பம் வ்ளாக் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம ஆண்டார்குப்பம் கோவிலில் மீட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயுமே சொல்கிற மாதிரி உங்களுடைய க்யூட் லிட்டில் ஹார்ட்டை
கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்களும் சிறுவாபுரி சீக்கிரம் போயிட்டு முருகரோட அருளை பெறணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உங்கள் எல்லாரையும் இன்னொரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்களுடைய திவ்யா. பாய்.